வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஷ்ரூம் காளான் பெட்டு போடுற மெஷினில் எப்படி பெட்டு போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம கையில் போட்டோம் அப்படின்னா 2.5 கிலோ வரைக்கும் தான் அந்த பெட்டோட வெயிட் வரும். நம்மளுக்கு காளான் ஒரு 600 to 700 கிராம் மட்டும்தான் காளான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் இந்த மெஷின் யூஸ் பண்ணி போடும்போது பெட்டோட வெயிட் 4 கிலோ நம்ம போடுறோம். அதே மாதிரி காளான் 1.5 கிலோ வரைக்கும் நம்மளால் ஈல்டு எடுக்க முடியுது. நான் வாங்க பெட்டு போட்டு காட்டுறேன். பில்லு கரெக்டாக 4 கிலோ நம்ம எடுத்து வச்சிட்டோம். கவர் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அதே 12க்கு 24 கவர் தான். ஃபஸ்ட்டு இந்த லாக்கில் நம்ம கவரை மாட்டி விட்டுட்டு இந்த லாக்கிங் கிளாம்ப் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். இப்போது கொஞ்சம் விதை அள்ளி போட்டுக்கிறோம். இப்போ கையில் பெட்டு போடும்போது பார்த்திங்கன்னா ஓரத்தில் தான் விதையை போட்டுருக்குறோம். ஆனால் இந்த மிஷின் யூஸ் பண்ணி போடும்போது ஓரத்தில் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்படியே விதை எப்பவும் போல் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 2 லேயர் கம்ப்ளீட் ஆகி 3வது லேயருக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே பேக் டைட் ஆயிரும். பேக் நல்லா டைட் ஆயிரும். ஃபைனலாக அதே மாதிரி மேலால் விதை தூவி விட்டு நம்ம பேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ இதே மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி பெட்டை வெளியே எடுத்துடுறோம். இதில் கவர் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 0%. கையில் போடுற பெட்டில் மேலேயும் முடிச்சு போடுவோம், கீழேயும் முடிச்சு போட்டுக்குவோம். ஆனால் இதில் முடிச்சு போடுற வேலையே இல்லை. செல்லோ டேப் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளோட 12க்கு 24 கவரோட சைஸ். இதில் கரெக்டாக 4 கிலோ உங்களுக்கு பெட்டோட வெயிட் வரும். இதில் நம்ம காளான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1.5 கிலோ காளான் நம்ம உறுதியாக எடுக்கலாம். ஏன்னா இதில் வேஸ்டேஜ் கிடையாது, கவர் வேஸ்டேஜ் இல்லாதனால 1.5 கிலோ காளான் நம்ம ஷுவராக எடுக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேக் ஃபில்லிங் மிஷின் வேணும் அப்படின்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.